உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். எந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் வேடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் வேடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ்பணிந்தேன். நாள்தோறும் அறிவியுங்கள், பிற இனத்தாருடைய துறையுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி புனித பத்லேமியோ என்ற அப்போஸ்தலருடைய திருநாளை நினைவு கூறுகின்றோம். இவருடைய வாழ்வும் இவருடைய பணியும் திருச்சபையை சிறப்பித்தது. ஆகவே திருச்சபைக்கு இவரை இறைவன் தந்ததற்காக நன்றி கூறி திருப்பலியிலே மன்றாடுவோம். இதோடு சேர்ந்ததாக பின்வரும் கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடிக் கொள்வோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற லக்ஷன் மதுசன், ஜெக்சன் சிரீப், ஆண்டன் பிரசாத், அக்னியன் என்னும் ஒருவர் பிறந்த நாள். இந்த 4 பேருக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை மன்றாடுவோம். ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி கூறி மன்றாடிக் கொள்வோம். இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நாளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார்கள். பார்த்திபன் எபினேஸ் என்பவர் தன்னுடைய பிறந்த நாள் நினைவு கூறுகின்றார். ஆண்டனி சில்வா அருள்மதி குடும்பம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக மன்றாடுகின்றார்கள். ஷால்டன் ஜெமிலா தங்களுடைய திருமண நாள் இன்றைய நாளிலே இவர்களை கிறிஸ்டியன் மகேந்திரன், ஜூடித் லக்ஷினி, மெரின் இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நாளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார்கள். என்னும் தேவதாயாரூடாகவும் நற்கருணை ஆண்டவரூடாகவும் தாங்கள் பெறுகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றார்கள். இவர்களுடைய நன்றி எல்லாவற்றையும் இறைவனேற்று இவர்களை ஆசிர்வதிக்க, குறிப்பாக திருமண நாளை நினைத்து நன்றி கூறுகின்ற குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடிக் கொள்வோம். என்னும் தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று காணிக்கை மாதாவினூடாக மன்றாடுகின்றார்கள். விசா வதிவிட அனுமதி கிடைக்க வேண்டும் என்று வேண்டுதல் புரிகின்றார்கள். இவருடைய வேண்டுதல்களை இறைவன் ஏற்றுக்கொள்ள மன்றாடுவோம். இறந்து போன பிரேமன் ரிச்மன் 31வது நாள், கிறிஸ்டோபர் பிரேமன் லக்ஷ்மன், ரத்னம் விஜயகுமார் 2ஆம் வருடம், ஆண்டன் ராஜ்குமார், ஆல்பர்ட் ரோயன், மெலக்கியா செலஸ்டின், பிளேவியன் காணிக்க மரியை, ஜேம்ஸ் பிரான்சிஸ்கா 10வது ஆண்டு, பெஸ்யாம்பிள்ளை மரியதாஸ், மனுவல் பெர்னாண்டோ, கிரகரி ஆண்டனி என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்கவும், என்னை இவருடைய பிரிவினாலே துயருகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆறுதல் படுத்தவும் திருப்பலியிலே மன்றாடிக் கொள்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பாத்தலேமியு உம் திருமகன் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கை எங்களுக்கு உறுதிப்படுத்தியருளும். அவரது வேண்டுதலால் நமது திரு அவைய காலத்திலும் எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக திகழ்வதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். 12 அடிக்கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுள் பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலாக. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள்.
உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ராபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பிலிப்பு நத்தானியேலை போய் பார்த்து, இறைவாக்கினரும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தானியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தானியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தானியேல் அவரை பார்த்து, ராபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு பாத்தலமேயுடைய திருநாளை அன்னையாம் திருச்சபை நினைவு கூற எங்களை அழைக்கின்றது. பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கின்ற பொழுது நற்செய்தியிலே இருக்கின்ற முதல் 3 புத்தகங்களும் பாத்தலேமியோ என்ற திருத்தூதரே பாத்தலேமியோ என்ற பெயரோடையே அழைக்கின்றது. ஆனால் 4வது நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தியின்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய பெயர் தான் நத்தானியேல் என்று நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். நத்தானியேலும் பாத்தலேமியும் ஒருவரைத்தான் குறித்து நிற்கின்றது. நத்தானியேலை நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே இறைவனாலே புகழப்பட்ட மனிதர்களிலே ஒருவராக காணப்படுகின்றோம். இயேசு அவரை, நத்தானியேலை பார்த்து, அவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று அவருக்கு ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை வழங்குகின்றார். பொதுவாக நாங்கள் கபடற்றவர்கள் என்று சொல்லுவது சிறுவர்களைத்தான், குழந்தைகளைத்தான் கபடில்லாதவர்களாக, எந்த விதமான வஞ்சகமும் இல்லாமல் வாழுகின்றவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் இயேசுவே நத்தானியேலை கபடற்றவர் என்று அறிந்து கொள்ளுகின்றார். அவ்வளவுக்கு அவர் ஒரு நீதிமானாக சமுதாயத்திலே வாழ்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் ஆண்டவருடைய வார்த்தையிலே அதிகம் விருப்பம் கொண்ட ஒரு மனிதனாக இருக்கின்றார். என்னென்று நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அத்தி மரத்தின் கீழ் இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே அத்தி மரம் ஒரு சிறப்பான ஒரு மரமாக இருந்தது. அது நல்ல நிழல் கொடுக்கின்ற மரமாக, நிறைய இலைகளை, அடர்த்தியான இலைகளை கொண்ட ஒரு மரமாக இருந்தபடினால பெரும்பாலானவர்கள் போய் அந்த அத்தி மரத்தின் கீழே இருந்து தான் இறைவார்த்தையை வாசிப்பது, மௌனமாக தியானிப்பது எல்லாத்தையும் அந்த நாட்களிலே அந்த இஸ்ராயல் மக்கள் இருந்த கிராமங்களிலே செய்து கொண்டிருந்தார்.
அவை நத்தானியேலும் அத்திமரத்தின்கள் இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அவரும் ஆண்டவருடைய வார்த்தை திருச்சட்ட நூல்களை படிப்பதிலேயும் அதை தியானிப்பதிலேயும் ஆர்வமுள்ளவராக இருந்தார் என்றதைத்தான் அந்த அத்திமரத்தின் கீழ் இருந்தார் என்ற சொல்லினூடாக இந்த நற்செய்தியாளர் எங்களுக்கு சொல்ல வருகின்றார். ஆகவே ஆண்டவருடைய திருநூலை திருச்சட்ட நூல்களை வாசித்து தியானித்து அதன்படி வாழ வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த ஒருவரைத்தான் இயேசு கபடற்றவர் என்று சொல்லுகின்றார். நீதிமானாக இருந்தார் என்று, வஞ்சகம் இல்லாதவர்களாக, தீமை இல்லாதவராக, நேர்மையான மனிதனாக வாழ்ந்தார் என்று அந்த நத்தானியேலுக்கு இயேசு ஒரு அங்கீகாரத்தை வழங்குகின்றார். அன்பான சகோதரங்களே, நாங்களும் ஒவ்வொருவரும் ஆண்டவர் சன்னிதானத்திலே நேர்மையானவர்களாக, கபடற்றவர்களாக, கள்ளம் கபடமற்றவர் நேர்மையான உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். இப்படியான ஒரு வாழ்வுக்கு என்ன துணையாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கின்ற பொழுதுதான், நாங்கள் ஆண்டவர் மீது பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் நாங்கள் நேர்மையானவர்களாக, வஞ்சகம் சூதில்லாத மனிதர்களாக மாற முடியும். பாத்திலேமேயோ இந்த நத்தானியேல் கபடற்றவராக வாழ்ந்தார். அதற்கு காரணமாக இருந்தது அவர் ஆண்டவரை தேடினார். பரிசுத்த திருச்சட்ட நூல்களிலே அவரை தேடினார், அவரை அறிந்து கொள்ள விரும்பினார். அதற்காக தன்னுடைய தியானங்களை மேற்கொண்டார், அமைதியாக வாழ்ந்தார். அதே மாதிரியாக நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் இயலுமானவரை நற்செய்தியை வாசிக்க, தியானிக்க, அதனூடாக எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு வந்ததாக மாற்றி நேர்மை உள்ள மனிதர்களாக வாழ திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடிக் கொள்வோம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். திரு அவையனும் திராட்சை தோட்டத்தில் பணியாற்றி வருகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், அவர்கள் வழிபட்டு வரும் இறை ஒவ்வொருவரும் தத்தமது அழைத்தலுக்கு என்றென்றும் பிரமாணிக்கமாக இருந்து திரு அவையை மென்மேலும் வளப்படுத்தி கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ரவி, நீர் இறைமகன் என்று கண்டு அனுபவித்த நத்தானியேலை போல் நாமும் இறை அனுபவத்தின் ஊடாக இன்னும் உம்மில் நம்பிக்கை கொண்டவர்களாக உம்மை கண்டு கொள்ளவும், அந்த அனுபவத்தை ஏனையவர்களோடும் பகிர்ந்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிள்ளைகள் எமக்காய் மரணித்த தந்தே, இவ்வுலக வாழ்வினில் அன்பே வாழ்வெனக் கொண்ட நல்லதோர் கணவனாய், சிறந்ததோர் அப்பாவாய், குடும்பமே தன் உயிர் மூச்செனக் கொண்டு தனது மனைவி பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வினை வாழும்போதே திட்டமிட்டு எமக்காய் வாழ்ந்து இன்று இறையடி சேர்ந்துள்ள எங்கள் அப்பா உமது சன்னிதானத்தில் அமைதியாய் இளைப்பார வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த தந்தையே, இறந்தோர் உம்மோடு ஓர் நாள் உயிர் பெற்று உன்னுலகம் வருவார் என விசுவசிக்கும் நாம் எமக்காக வாழ்ந்து உம்பாதம் வந்துள்ள அப்பாவின் பிரிவினை தாங்க முடியாது தவிர்க்கும் மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் அனைவருக்கும் மாறுதல் அளித்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். என்னமென்று இந்த திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து உம்முடைய அருளையும் ஆசிரியர் சபிக்கின்ற ஒருவருக்காக மன்றாடுகின்றோம். நீர் அவர்களுக்கு கொடுத்த வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாழ்விலே அவர்கள் உண்மை அன்பு செய்து இந்த உலகத்திலே உமக்கு வந்தவர்களாக பயணிக்க செய்தருளும். என்னும் பல்வேறு தேவைகளுக்காக நன்றி கூறுகின்றவர்கள், குறிப்பாக தங்களுடைய திருமண நாளை நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்ற தம்பதியர்களை நீர் ஆசிர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமக்கு வந்த ஒரு நல்ல குடும்பங்களாக இவர்கள் வாழ வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எனும் அன்பான ஆண்டவரே, பல்வேறு நலன்களை பெற்று உமக்கு நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். தேவைகளோடு வேண்டுதல் புரிகின்றவர்கள் தங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் நல்ல முறையிலே அமைய வேண்டும் என்றும், வெளிநாட்டிலே வாழுகின்ற பொழுது கிடைக்க வேண்டிய விசா அனுமதி பத்திரம் கிடைக்க வேண்டும் என்றும் மன்றாடுகின்றவர்கள், எனும் நோய்கள் துன்பங்களிலே இந்த விடுதலை பெற வேண்டும் என்று மன்றாடுகின்ற ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் கனிவோடு கண்ணோக்கும் ஆண்டவரே. என்னும் இறந்து போன உறவுகளுக்காக சபிக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் பெயர் சொல்லி சபிக்கின்ற முறந்த உறவுகளுக்கு நிலை வாழ்வழி தரலும். இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்த பொழுது செய்த மனித பலவீனத்தினாலே செய்த பாவங்களை மன்னித்து
அவர்களுக்கு உம்முடைய அளவு கடந்த இரக்கத்தினாலே நித்திய வாழ்வு கொடுத்தள்ளும். இறக்கின்றவர்களுடைய பிரிவினாலே துயருகின்ற ஒவ்வொருவரையும் இறைவா நீர் ஆறுதல் படுத்தியள்ளும். என்னவென்பான் ஆண்டவரே, இந்த நாட்களிலே தங்களுடைய விடுமுறையை செலவழித்து கொண்டிருக்கின்ற பாடசாலை மாணவர் ஒவ்வொருவரும் கல்வியிலேயும் ஒழுக்கத்திலேயும் உமக்கு வந்த பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், புலரும் பொழுதின் நெருக்கங்கள் புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள் இருதயமெங்கும் மாணிகள். இவைகள் போலவே காயங்கள் இருதயமெங்கும் மாணிகள். தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை வைதானேற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உமக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், மனிதம் வளர மனுவானாய், மாற்றம் காணும் வழியானாய். ஏழை வாழும் வீதியிலே இறங்கி நடந்து அணைத்து கொண்டாய். உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நிதம் சுமந்தே. உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நிதம் சுமந்தே. மனிதம் மண்ணில் உயிர் தெளவே மடியும் விதையாய் என்னை தருவே. ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், புலரும் பொழுதின் நேக்கங்கள் புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள். இவைகள் போலவே காயங்கள் இருதயமெங்கும் மாணிகள். இவைகள் போலவே காயங்கள் இருதயமெங்கும் மாணிகள். தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை வைதானேற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன்,
மனிதம் வளர மனுவானாய் மாற்றம் காணும் வழியானாய் ஏழை வாழும் வீதியிலே இறங்கி நடந்து அணைத்து கொண்டாய் உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நேதம் சுமந்தேன் உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நேதம் சுமந்தேன் மனிதம் மண்ணில் உயிர்த்தளவே மடியும் விதையாய் என்னை தருவே ஒன்றுமில்லாது வந்தேன் உள்ளத்தை உனக்கு தந்தே அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் முந்தன் நினைவுகளே ஒன்றுமில்லாது வந்தேன் புலரும் பொழுதின் நோக்கங்கள் புரிய இயலா கேள்விகள் புயலாய் தொடரும் பாடுகள் புதைந்து போன நியாயங்கள் இவைகள் போல விகாயங்கள் இருதயமெங்கும் மாணிகள் இவைகள் போல விகாயங்கள் இருதயமெங்கும் மாணிகள் தந்திட வந்தேன் தெய்வமே இருப்பவை வைதானேற்றுக்கொள் ஒன்றுமில்லாது வந்தேன் உள்ளத்தை உனக்கு தந்தேன் அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் முந்தன் நினைவுகளே ஒன்றுமில்லாது வந்தேன் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். வளர்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் மது நன்மைக்காகவும் மதுருத்தவை நனத்து நலனுக்காகவும் மது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திரு தூதரான புனித பாத்தலமேயு சிறப்பித்து கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணையை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையல்ல, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது மது மாட்சியை வெளிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரை எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்ஸி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர் அளிப்புலகிலுமாக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப்படுக, மது ஆட்சி வருக, மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அளித்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை
இயேசு கிறிஸ்துவின் குழந்தை இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடலிது, இதை வாங்கியுண்ணுங்கள், புது வாழ்வு காணுங்கள். இயேசுவின் உடலாக மாறுங்கள். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடலிது, பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமை உணர்வு நம்மில்லைதற்கு. பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமை உணர்வு நம்மில்லைதற்கு. விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, இனி உயர்வு தாழ்வு நம்மில்லைதற்கு. ஒரு கோழி கிளையென நாமினி இணைந்து சமத்துவ பயணம் பாரினில் தொடர்ந்து அன்பின் கனிகள் தருவோம். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடலிது, இதை வாங்கியுண்ணுங்கள், புது வாழ்வு காணுங்கள். இயேசுவின் உடலாக மாறுங்கள். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடலிது, புதிய உலகம் ஒன்று மலர, இறை அரசின் கனவு எங்கும் விடிய. புதிய உலகம் ஒன்று மலர, இறை அரசின் கனவு எங்கும் விடிய. பழைய மனிதன் தன்னை களைய, பழைய மனிதன் தன்னில் களைய, இங்கு புதிய இயல்பை அன்பில் அணிய. தனதுடல் உடைத்தவர் அன்னமாய் தந்தார், ஒருமை பாட்டின் சின்னமாய் வந்தார். அவரின் உடலை உண்போம். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடலிது, இதை வாங்கியுண்ணுங்கள், புது வாழ்வு காணுங்கள். இயேசுவின் உடலாக மாறுங்கள். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின்
வேனுடலிது. உரிமை அடிமை என்ற பேதம் இந்த உணவை உணர்ந்து உண்ணமாறும். உரிமை அடிமை என்ற பேதம் இந்த உணவை உணர்ந்து உண்ணமாறும். ஏழ்மை வறுமை என்னும் காயம், ஏழ்மை வறுமை என்னும் காயம் பெற்ற வாழ்வை பகிர இங்கு ஆறும். தன்னுயிர் தியாகம் மேற்றிட அழைக்கும் விண்ணக விருந்தில் கலந்திட எழுவோம். கொடுத்த நிறைவை காண்போம். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவினுடலிது. இதை வாங்கி உண்ணுங்கள், புது வாழ்வு காணுங்கள். இயேசுவினுடலாக மாறுங்கள். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவினுடலிது. ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டள செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்திரளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழுவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான இடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகு. ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோம். என் தந்தை எனக்கு ஆட்சியுரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால் என் ஆட்சியில் நீங்கள் என்னோடு உண்டு குடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, திரு தூதரான புனித பாத்லேமியின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பிணியை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்வுக்கும் மறுவுலக வாழ்வுக்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். அம்மா அன்பு தாயே, அனைத்து சுகம் தருவாயே, அமைதி இழந்த நெஞ்சங்கள் ஆறுதல் தேடி அலையுதம்மா. அம்மா அன்பு தாயே, காற்றிலாடும் தெய்வங்கள் நாங்கள் கண்மூடும் முன்னே காத்திடுவாயே. காற்றிலாடும் தெய்வங்கள் நாங்கள் கண்மூடும் முன்னே காத்திடுவாயே. வீராட்டும் புயலுக்கு நடுவினிலே, வீராட்டும் புயலுக்கு நடுவினிலே தாலாட்டும் தாயாய் நீ வர வேண்டும், 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 வேண்டும். அம்மா அன்பு தாயே,
நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.